எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள். பொண்ணுங்க கிட்ட நீங்கள் எல்லா கொஸ்டினும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்போத்துலேருந்து தெரியுமா? அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து. அந்த பொண்ணு ஒரு கரெக்டான ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னா ஏன் இன்னும் வயசுக்கு வரல அந்த கொஸ்டினை கேட்குறீங்க. அந்த பொண்ணோட மனசும் அந்த ஃபேமிலியோட மனசும் அப்பயே நோக்கடிக்கிறீங்க. சரி, ஓகே, ஏஜ் அட்டன் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கல்யாண ஏஜ் வந்துச்சு அப்படின்னா, கல்யாண ஏஜ்ன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நம்மளுக்கு எப்போ ஓகே அப்படின்றது, ரெடி ஃபார் மேரேஜ் அப்படின்னு இருக்கோ அப்போ தான் மேரேஜ் பண்ணணுன்ற மாதிரி என்னோட தாட்ஸ். உங்களோட தாட்ஸை நீங்கள் தான் வச்சுக்கணும், என்னோட தாட்ஸை நான் தான் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன கேட்பீங்க, எப்போ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, பொண்ணுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு. ஓகே, கல்யாணமே பண்ணிட்டாலுமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல, அதை தானே கேட்க போகிறீங்க. எத்தனை கொஸ்டின் கேட்பீங்க பொண்ணுங்களை. இப்போ ஏன் நான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன்றது நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. ஏன்னா நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். நான் ஏன் வாக்கிங் போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். எனக்கு டைம் இல்லை. ஸோ கரெக்டான டைம் இல்லை வாக்கிங் போகிறதுக்கோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ. இப்போ நான் வீட்டில் இருக்கேன், ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வாக்கிங் போகணுன்னு தோணுச்சு, நான் போகிறேன். ஆனால் பார்க்குற மக்கள் எல்லாம் என்னம்மா நினைக்கிறாங்க, குழந்தைக்காக தான் போகிறா, குழந்தைக்காக தான் இதை பண்ணுறா. என்னடா என்ன பேசுகிறீங்க? we are in 2024. ஸோ grown up. ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் போய் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் வளர்க்க போகிறதில்ல, நாங்கள் தான் வளர்க்க போகிறோம். நானும் என் குடும்பமும் தான் வளர்க்க போகிறோம். நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என் குழந்தைக்காக, என் குழந்தை பிறந்துட்ட பிறகு நீங்கள் எதனா மணி பெருசாக டெபாசிட் பண்ண போகிறீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க ஒரு பொண்ணுக்கிட்ட போய், ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் பாரு. என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? கடுப்பேத்துறாங்கப்பா. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், எந்த பொண்ணுங்க கிட்டேயுமே போயிட்டு கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கலை அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க. அது நீங்கள் கேட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த பொண்ணோட மனசையும் அந்த பொண்ணு அதை பற்றி யோசிக்கிறதையும் உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா முன்னாடி எனக்கு தெரியல, இப்போ எனக்கு அது ஃபீல் ஆகுது. என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாமலாம் இல்லை, எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ எனக்கு சில ரீசன்ஸ் இருக்கும். அதனால மேபி நாங்கள் டிசைட் பண்ணோமா அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்போ பெற்றுக்கணும் அப்படின்றத. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்கிட்டன்னு இல்லை, எந்த பொண்ணுக்கிட்டேயுமே இந்த வார்த்தை கேட்காதீங்க. அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிற நானுமே அதில் பாதிச்சிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப டிப்ரெஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுது. அதை மட்டும் செய்யாதீங்க தயவு செஞ்சு. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த டிப்ரெஷன்லேருந்து நான் ஈஸியாக வெளியே வர முடியும். யாருன்னா என்ன கேட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் கரெக்டாக ரீசன் சொல்லுவார், நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரியே எல்லா ஹஸ்பண்டும் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த பொண்ணுங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக ஒன்று தாங்க, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கடவுள் இருக்கான்ல, அவன் தருவான், அந்த டைமில் அவங்க பெற்றுப்பாங்க. ஸோ ஓகேவா? யார்கிட்டையும் போய் ஏன் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க லைஃப்பை அவங்கள வாழ விடுங்க. வாழ விட்டிங்கனாலே போதும், அவங்க சந்தோஷமாக இருந்தாலே போதும். ஓகேவா? திணிக்காதீங்க, எதையுமே திணிச்சு பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது.